திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேரடி வீதியில் தேர் தவழ்ந்து வரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்டம் எவ்வளவு புகழ் பெற்றது? இன்றைக்கு அதனை காண எவ்வளவு பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள்? இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனால எது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் இந்த தேரோட்டத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கு? திலகவதி, ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்துல விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த சித்திரை தேர் திருவிழா துவங்கியது. ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் வீதி உலா என்பது வந்தார். அதாவது பல்வேறு வாகனங்களில் நேற்று கூட தங்க குதிரையில் வையாளி வைபவம் என்பது நடைபெற்றது. தற்பொழுது சித்திரை தேர் திருவிழா இந்த சித்திரை வீதியில் தேரானது கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் இப்ப தற்போது ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டே இருக்கிறார்கள். கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் அதிகமானோர் இந்த சித்திரை தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய முக்கியமாக தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வராங்க. பல ஆண்டுகளாக இவர்கள் அனைவரும் முன்பெல்லாம் மாட்டு வண்டிகளை கட்டிக்கொண்டு அவர்கள் இந்த சித்திரை தேர் விழாவில் கலந்து கொள்வாங்க. தற்பொழுது இப்ப உள்ள இந்த நவீன யுகத்தில் அவர்கள் வாகனங்களிலும் நடைபயணமாக வராங்க. ஆனால் அந்த பக்தர்கள் அனைவருமே இங்கே அவர்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதியும் அதற்காக கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இல்லை. நம்பெருமாளை தரிசனம் செய்வதற்காக மட்டுமே அவர்கள் நடைபயணமாக வருகிறார்கள். நேற்று பார்த்தால் இந்த வீதிகள் முழுவதும் அன்னதானம், அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பொதுமக்களை செய்து கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு இடத்திலும் அன்னதானங்கள் நடைபெற்று வருகிறது. சித்திரை தேர் திருவிழாவில் இவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் இப்ப தற்பொழுது சித்திரை தேரை வடம் இழுத்து சித்திரை வீதிகளில் கொண்டிருக்கிறது. தேரானது அதற்கு முன்னதாக அவர்கள் தேங்காய்களை உடைத்தும் கூடமேற்றியும் தங்களது வேண்டுதலையும் நிறைவேற்றாங்க. இதை விட மிக முக்கியமாக இந்த தேர் திருவிழாவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு இதற்கு முன்ன தைத்தேர், அது மட்டுமல்ல கோரதம் என்ற 2 தேர் திருவிழாக்கள் நடைபெறும். அவை அனைத்துமே சிறிய ரக தேர். ஆனால் இந்த சித்திரை தேர் திருவிழாவில் தான் வெகு விமரிசையாக நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவதால் தற்பொழுது மாநகராட்சி அதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தந்திருக்கிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவு அவர்கள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினரும் செய்து வராங்க. தேர் இப்ப தற்பொழுது சித்திரை வேலைக்கு திரும்புவதற்காக கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பக்தர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வராங்க. நம்பெருமாளை தரிசனம் செய்து அவர்களுடைய அந்த பக்தி பரவசம் என்பது இங்கே நேரடியாக காண முடிகிறது. ஏராளமானோர் இப்ப தொடர்ந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வராங்க. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்ல்ஸ்.